ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெசிபி. இன்னைக்கு இந்த ப்ரான்ஸ் பிரியாணியோட வச்சிருக்க ப்ரான்ஸ் தொக்கு ரெசிபி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ப்ரான்ஸ் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஆனியன் 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஆனியனோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ கைப்பிடி நிறையா புதினா போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நான் இதை கவர் பண்ணி தான் குக் பண்ண போகிறேன். கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். டொமேட்டோஸ்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வெயின்ஸ்லாம் எடுத்தது, அதை நான் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மசாலாவோட. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதையும் இந்த ப்ரான்ஸ் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸே போதுமானது. 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் இதில் ஒரு 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹாட் வாட்டர் தான். இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஸோ தண்ணி சீக்கிரமாக கொதிச்சிடும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 1.5 கப்பு ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ரைஸு ஃபுல் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இதில் நான் மேலே ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியும் ரைஸும் சரிசமமாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் கவர் பண்ணி லோ ஹீட்டில் 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு.
ஓப்பன் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா சைட்ஸ்லேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மேலாப்பில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், டோட்டலி ஆப்ஷனல், வேண்டான்னா கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டெலிஷியஸான ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி. இன்றைக்கி இந்த ப்ரான்ஸ் பிரியாணியோட நான் ப்ரான்ஸ் தொக்கும் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ லிங்க் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.